வெற்றிமாறன் சார் வந்து பேசணும். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய ஸ்பீச் வந்து இந்த நேரத்தில் பேசணும். நமது எங்கள் தெரி எங்கள் கதைகள் வடசென்னை வாழ்வியல் இந்த தலைப்பில் இங்கு நடந்து கொண்டிருக்கும் போட்டோ எக்ஸிபிஷன் அதற்கு தோழர் இயக்குனருமான வெற்றிமாறன் அவர்கள் இங்க வந்திருக்கிறார். முதல்ல வந்து இங்கே வந்திருக்கோம்னு இது ஒரு பெரிய விஷயமா சொல்லவே நான் வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம அவ்வளோ இங்கேருந்து அந்நியப்பட்டமான எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் இங்கேருந்து தான் வந்தேன். இங்கே இதே சைதாப்பேட்டில் இதே மாதிரி இருக்கிறது தான் இருந்தேன். நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு அந்த கொடியில் துணி காயப்படுறதை பற்றி எனக்கு விளக்கும் போது எனக்கு ரொம்ப நான் அந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை, சிரிப்பாக இருந்தது. நம்ம துணியெல்லாம் கூட அப்படியே காய வச்சிருக்கிறோம். அதனால வந்து எனக்கு தெரியும் அந்த கொடியை அந்த ஆணியை வச்சு எப்படி நம்ம இழுப்போமோ எல்லாம் தெரியும். இந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் எடுத்த இடத்துலயே எக்ஸிபிட் பண்றது எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய முயற்சியா நான் பார்க்குறேன். இப்போ நம்ம மனிதனாக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னன்னா கதை சொல்லல் தான். நாம் எல்லாருமே கதை சொல்லிகள் தான். லேட்டஸ்டா பண்ணிட்டு இருக்க ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா மனிதனுக்கு மொழி உருவாவதற்கு அவனுடைய கதை சொல்லும் உந்துதல் தான் ஒரு காரணமா இருந்திருக்கும்னு கூட சொல்றாங்க. ஸோ கதை சொல்றது வந்து நமக்கு எல்லாருக்குள்ளயுமே இருக்கிற ஒரு தன்மை. நம்ம அறிவை பகிர்ந்துக்கிறதும் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதும் நம்முடைய வரலாற்றை பகிர்ந்துக்கிறதுமே வந்து கதைகளின் மூலமாக தான். குறிப்பா அதிகாரம் இல்லாதவர்கள் நம்முடைய வரலாற்றை கதைகளா மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் கதைகளை வரலாறா மாற்றிடுவாங்க. ஸோ அதனால வந்து நாம நம்முடைய கதைகளை சொல்லணும். அண்ட் நம்ம கதைகளை நாம சொல்லும் போது அவர் மென்ஷன் பண்ண மாதிரி மற்றவர்கள் கதை சொல்லும் போது அந்த கதை ஒரு 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 ப்ரீகன்சீவ்டு ஜட்ஜ்மெண்டோட இருக்கு. நான் வெளியிருந்து என்ன பாக்குறேனோ அதுவா இருக்கு. என் கதை நான் சொல்லும் போது அதற்குள்ள இருக்கிற சந்தோஷம், துக்கம், வலி அண்ட் என்னுடைய பார்வை நிறைய. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்முடைய கதைகளை சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கதைகளை நாம நல்ல கதை சொல்றோமான்றது இல்லை, நம்முடைய கதைகளை நாம சொல்றோன்ற அந்த உரிமை இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு பெரிய வலிமையை கொடுக்கும். அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் நான் நம்புறேன். அதே போல இங்க இருந்து பார்த்த ஒவ்வொரு போட்டோகிராஃபுமே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், ஒரு மொமெண்ட் இருக்கு அதுல கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க எல்லாருமே வந்து அண்ட் மோர் தென் தட் இந்த போட்டோகிராஃபி இந்த புகைப்படத்தை பின்னாடி இருக்கிற கதையை சொல்ற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அது ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன். எவ்ரி போட்டோகிராஃபர் ஹேஸ் சோ மச் டு சே அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி போட்டோகிராஃப். அவங்க எடுத்த ஒரு புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கதையை, ஒரு வலியை, ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறீங்க. அண்ட் அது உங்களை இன்னும் அடுத்தடுத்த இடங்களுக்கு நகர்த்துன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு, ஏன்னா இப்ப போட்டோகிராஃபின்றது வந்து அது நீங்க என்ன வேணா எடுக்கலாம். ஒரு ப்ராடக்ட் எடுக்கலாம், ஒரு சோப் டப்பா எடுக்கலாம், அல்லது ஒரு இயற்கையை எடுக்கலாம், எது வேணா எடுக்கலாம். ஆனால் அதன் மூலமா ஒரு வாழ்வியலையும் எடுக்கலாம். நாம வந்து இட் இஸ் a tool, it is a technique. அதன் மூலமாக அதை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்ப இங்க
உங்க வாழ்க்கையை பதிவு பண்றதுக்கு, உங்க கதைகளை சொல்றதுக்கு நீங்க பயன்படுத்தும் போது அப்பதான் அந்த டூலினுடைய உன்னதம் அல்லது சரியா சொல்லுவோம், அந்த டூல் வந்து உன்னதமானதா மாறுது. இல்லைன்னா வந்து அது வந்து ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன் தான். அது வாழ்விலோடு சேர்ந்து ஒரு கலையாக உருவாகும் போது அது கலையை நடிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா மாறுது. அதை நீங்க எல்லாரும் சரியா படுத்த தொடங்கிருக்கீங்க. இந்த போட்டோகிராஃபி எடுத்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய டீச்சருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய டியூஷன் சென்டர் இங்க பண்ணிட்டு இருக்க ஒர்க் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.